உலகம் யாவையும் தாமுலகாங்கலும் நிலைபெறுந்தலும் நீங்களும் நீங்களாம் அலகிலா விளையாட்டுடையாரவ தலைவரன் அவர்க்கேசரன் அங்கலேம் ஐவகைப் பொருளு 4 கரணமும் குணங்கள் 3 செய்வினை 2 ஒன்றியாவதும் திகைப்ப நின்ற பொய்யிருள் அகல ஞானப் பொருண்கதி விரித்த புத்தேள் கைவளராழிச் செங்கண் கண்ணனை கருத்துள் வைப்பாம். ஆன்மலாபம் கீதை காட்டும் பாதை என்ற தலைப்பிலே பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் தமிழ் அர்த்தத்தை நாம் சிந்தனை செய்து வருகின்றோம். இப்பொழுது 2வது அத்தியாயம் சாங்கிய யுகம் 62, 63வது ஸ்லோகங்கள். பகவான் சொல்கின்றார், சப்தாதி விஷயங்களை மனதால் சிந்திக்கும் புருஷனுக்கு அவ்விஷயங்களில் பற்று உண்டாகிறது. அந்த பற்றினின்றும் ஆசை உண்டாகிறது. அந்த ஆசையிலிருந்து கோபம் உண்டாகிறது. அந்த கோபத்திலிருந்து மதிமயக்கம் என்னும் மோகம் உண்டாகிறது. அந்த மோகத்தினால் நினைவின் புரட்சி உண்டாகிறது. அந்த நினைவின் புரட்சியால் புத்தியின் நாசம் உண்டாகிறது. அந்த புத்தியின் நாசத்தால் அவன் முற்றும் கெட்டுப் போகின்றான். இது ஸ்லோகம். கீதையின் 700 ஸ்லோகங்களிலும் மிக மிக மதிப்பு வாய்ந்த ஸ்லோகங்களில் இந்த ஸ்லோகம் ஒன்று. இன்றைய உளவியலாரும் சைக்காலஜிஸ்ட் எட்டாத நிலையை 5000 ஆண்டுகளுக்கு முன்பே ஆராய்ச்சி செய்த ஸ்லோகம் இது. மனதின் தன்மையை அடி ஆழம் வரை சென்று விளக்கும் மகத்துவமான ஸ்லோகம். ஒரு பொருள் இருந்தால் அதனை 2 விதங்களில் உபயோகம் செய்யலாம். நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், தீயதுக்கும் பயன்படுத்தலாம். கத்தி, இதனை கொண்டு மாம்பழத்தை துண்டாக்கலாம், மற்றவருடைய கழுத்தையும் துண்டிக்கலாம். உயர்ந்த விஷயத்தை ஆய்வு செய்த நமது மதம் தீயவைகளை குறித்தும் தெளிவாக விளக்கியிருக்கிறது. கர்மம், யோகம், ஞானம் இவற்றை பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை என்று பிரித்து விளக்கிய வேதங்கள் பில்லி, சூன்யம், மாந்திரிகம் இவைகளை பற்றியும் அதர்வண வேதத்தில் சொல்லி இருக்கிறது. எந்த ஒரு பொருளும் உயர்வுக்கும் வழிவகுக்கும், தாழ்வுக்கும் வழிதரும். பயன்படுத்தும் விதத்தை பொறுத்தது அது. தீயதை குறித்து தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டு விட்டால்தான் தாழ்மையான கீழே செல்லக்கூடிய படிக்கட்டுகளில் இறங்கிச் செல்ல மாட்டோம். பகவான் கிருஷ்ணர் உயர்ந்த நிலை, அதை அடைந்தவர்கள் நிலை, அடைந்த விதம் ஆகியவற்றை விளக்கி கொண்டு வந்தவர். மனதின் வீழ்ச்சிக்கும் படிக்கட்டுகள் இருக்கின்றன என்பதை இந்த ஸ்லோகத்தில் அருமையாக விளக்குகின்றார். மனதினால் உயர்ந்த கதியை அடையலாம், அதே போன்று தாழ்ந்த நிலையையும் அடையலாம். எப்படி மனதினால் கீழே விழுந்து விடுகின்றோம்? வீழ்ச்சி அடைகின்ற வழிமுறைகள் என்ன? இதோ பகவான் நமக்கு படிப்படியாக புரிய வைக்கிறார். ஞான நிலைக்கு 7 நிலைகள் அல்லது 7 படிக்கட்டுகள் வேதாந்தத்தில் சொல்லியிருக்கிறது. அதே போன்று தாழ்வு நிலைக்கும் 7 படிக்கட்டுகள் அரசப்படுகிறது. 1. புலன்களில் விஷயங்களை சிந்தித்தல். 2. அதனால் பற்று உண்டாகிறது. 3. பற்றிலிருந்து ஆசை உண்டாகிறது. 4. ஆசையிலிருந்து கோபம் உண்டாகிறது. 5. கோபத்திலிருந்து மோகம் உண்டாகிறது. 6. மோகத்திலிருந்து நினைவின் புரட்சி உண்டாகிறது. 7. நினைவின் புரட்சியால், அதாவது மாறுபாட்டால், புத்தி நாசமடைந்து முற்றும் கெட்டுப்போகுதல் நிகழ்கின்றது. இதுதான் 7 வகை. ஒவ்வொரு படியாக புரிந்து கொள்ள முயற்சிப்போம். வீதியில் போகின்றோம், ஒரு பெண்ணை பார்க்கின்றோம், ஒரு மாளிகை பார்க்கின்றோம், வண்ண வண்ண உடைகளை காண்கின்றோம், அழகாக இருக்கிறது என்று மனதில் தோன்றுகிறது. அவ்வளவுதான், பிடிப்பு ஏற்பட்டுவிட்டது. விருப்பத்திற்கு வித்தாயிற்று, விருப்பத்திற்கு விதை போட்டாயிற்று. இதனை உணர்ந்து தெளிய வேண்டும். நாம் சொல்லிக்கொள்ளலாம், போகிற போக்கில் கண்ணில் பட்டது, நன்றாக இருந்தது, அவ்வளவே. மனதில் விருப்பம் ஏதுமில்லை. அதன் பேரில் ஆசை எழுந்து இந்த வார்த்தை என் மனதில் தோன்றவில்லை, அந்த இடத்தில் நிற்கக்கூட இல்லை, போய்கொண்டே இருந்து விட்டேன், அத்தோடு வேலையை கவனிக்க துவங்கிவிட்டேன் என்று சொல்லலாம். இது வெறும் சமாதானம் கூறுவதே. தினம் தினம் 1000 விஷயங்கள், நிகழ்வுகள் வந்து போகின்றன. அவைகள் எல்லாம் மனதில் இடம் பிடிப்பதில்லை. ஒரு சில நிகழ்வுகள் மட்டும் பதிந்து விடுகின்றன. ஏன்? பெண்ணை பார்த்தேன், அழகாக இருந்தால் என்ற எண்ணம் தோன்றியதே
அதுவே நம்மை சூட்சமாக பிடிக்கும் முதல் வேர். அழகாக இருந்தால் என்று சொல்வதுதான் சூட்சமாக பிடிக்கும் முதல் வேர். கண்ணில் தானாகத்தான் பட்டது, ஆனால் மனம் அழகு என்று எடை போட்டுவிட்டது. நாம் அதில் பிணைந்து விட்டோம். இல்லாவிட்டால் மற்ற நிகழ்வுகளைப் போலவே கண்டுகொள்ளாமல் போய்விட்டிருப்போம். அழகு என்று தோன்றியிருக்காது, எத்தனையோ தென்படுகிறது. அதிலிருந்து ஏன் கருத்து மதிப்பீடு எழுவதில்லை? அதில் நாம் நம்முடைய பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்பதே உண்மை. இயற்கையில் இறைவன் படைப்பில் எல்லாமே அதனதன் அழகுடன் தான் இருக்கிறது. அழகு என்றும் அழகில்லை என்றும் கூறுவதற்கு நமக்கு என்ன அதிகாரம் உள்ளது? இந்த நாட்டில் அழகானவை வேறு ஒரு நாட்டில் அழகாக கருதப்படுவதில்லை. அவ்வளவு ஏன், ஒருவருக்கு அழகாக தெரிவது மற்றவருக்கு அழகாக தெரிவதில்லை. சேலை கட்டிய பெண்கள் இந்த நாட்டில்தான் அழகான யுவதிகள். மேல் நாட்டில் அவர்கள் அழகாக எண்ணப்படுவதில்லை. அழகு என்று எண்ணி புலன்களில் சிந்தனை தோன்றியும் பிடிப்பு ஏற்பட்டு விடுகிறது. அதை கவனிக்க வேண்டும். ஆசை ஏதும் கிடையாது. அழகை ரசிக்கக்கூடாது என்று கூறலாம். இல்லை, ரசிப்பதில் மட்டும் நின்று விடாது. அதனை பின்னால் மனம் அசை போட துவங்கும், அலசும். கனவுகளில் வரும் 1000 நிகழ்ச்சிகளில் 1-2 மட்டும் பிடித்துக் கொள்கின்றன. ஏன்? புலன்களால் விரும்பி பார்த்தலால் வந்த வினை. புலன்களின் வேலை பார்ப்பது, கேட்பது, முகர்வது மட்டுமே. ஆனால் நன்றாக இருந்தது, அழகான குரல் என்று விமர்சனம் செய்வது மனதின் வேலை. புலன்களுக்கு கருத்து கூறும் தன்மை கிடையாது. புலன்களின் வேலைகளுக்கு இடையே மனதை நுழைய விட்டதால் வந்த தொல்லை. ஒரு பொருளில் இருந்து கருத்து எழுகின்ற போதே சூட்சமாக பிடிப்பு ஏற்பட்டு விடுகின்றது. வேம்பு அதன் இயல்பான சுவையில் இருக்கிறது. மாம்பழம் அதன் இயல்பான சுவையில் இருக்கிறது. வேம்பு கசப்பது, எளிதில் சாப்பிட முடியாதது, மாம்பழம் இனிப்பது என்று விமர்சனம் செய்வது நாமே, அதாவது நம்முடைய மனமே. இயற்கையில் எந்த பேதமும் இல்லை. வேம்பும் மாம்பழமும் சண்டை போட்டுக் கொள்வதில்லையே. விமர்சனம் செய்வதால், மதிப்பீடு செய்வதால் நுட்பமாக, சூட்சமாக உள்ளே பிடிப்பை ஏற்படுத்தி விடுகின்றோம். இந்த நிலையில் நமக்கே தெரிவதில்லை பிடிப்பு ஏற்பட்டது என்பது. பிடிப்பு ஏற்பட்டது என்று சூட்சமாக பீடிப்பதால் உணர முடிவதில்லை. பார்த்தோம், அழகாக இருந்தது. கண்டோம், நன்றாக இருந்தது. உண்டோம், சுவையாக இருந்தது. அவ்வளவுதான். அடுத்த வேலையை கவனிக்கப் போய்விட்டோம். இந்த கருத்தினால் பின்னொரு நாளில் மற்றொரு இடத்தில் வேறொரு நிகழ்வில் பார்க்கும் போதும் சாப்பிடும் போதும் முன்பு கண்டதோடு ஒப்பிட்டு அதை காண நேரும். அன்று இருந்ததைப் போல இன்று இல்லையே. இது அத்தனை அழகில்லை என்று எடை போடும். அழகானது என்று ஏற்பட்ட பிடிப்பு சூட்சுமத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அசை போட தூலமாக மாறி ஆசையாக உருவெடுக்கும். ஆசையாக வரும்போதுதான் நாம் உணர முடிகிறது. ஆசையின் வலையில் விழுந்து விட்டோம், ஆசை பற்றி கொண்டதென்று சூட்சுமத்தில் பிடித்து கொள்ளும் போது தெளிவு ஆவதில்லை, தெளிவாக தெரிவதில்லை. தூலமான காமம் நிறைந்த போதே ஆசை வந்து விட்டது தெரிகிறது. நான் ஆசைப்படவே இல்லை, ஆனாலும் காமம் எப்படி வந்தது என்று புலம்பத் துவங்கி விடுகின்றோம், கூச்சல் போடுகின்றோம். சூக்குமத்தில் வேர் விடும்போதே பிடுங்கி எறிவது சுலபம். தூலமாக மரமாக வளர்ந்த பின்பு வெட்டி அகற்றுவது கடினம். ஆக ஆரம்பத்தில் ஆசையானது எந்த வடிவத்தில் சூட்சமாக நம்மை பிடித்துக் கொள்கிறது என்பதை பகவான் தெளிவாக்குகின்றார். வீதியிலே போகும்போது நம்மை ஒரு பெண் கடந்து போனால் இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி. யார் யாரோ போகின்றார்கள், அதனால் எதுவும் தோன்றுவதில்லை. அந்த பெண் கடக்கும் போது அவளுடைய நடை, உடை, முகபாவங்கள் அழகாக இருந்தது என்று நினைக்கிறோம். நம் உடலில் பல அங்கங்களில் துடிப்பு ஏற்படுகின்றன. வெளியே பார்ப்பவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆழ்ந்து கவனித்தால் நமக்கே புரியும். உள்ளுக்குள் ஏதேதோ நடக்கின்றன. புலன்களின் வேலைகளில் மனம் குறுக்கிட்டு விட்டதால் அழகு என்று கருதியது, அழகு என்று சொல்லியது. விமர்சனம் செய்ததால் சூட்சமாக பிடிப்பு ஏற்பட்டு அதுவே தூலமாக ஆசையாக உருவெடுக்கிறது. பின்பு மீண்டும் திரும்பி பார்க்கின்றோம். அவள் போவதைக் கண்டு ரசிக்க துவங்கி விடுகின்றோம்.
கண்ணால் காண்பதில் பிடிப்பு ஏற்படுவதைக் கண்டோம். மற்ற புலன்களுக்கும் இதனையே பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டியதுதான். பிடிப்பு ஏற்பட்டு ஆசையாக உருவாகிவிட்டது, மனம் வளர்ந்து விட்டது. ஆசை அதிகரித்து கொண்டே போனால் அது மோகமாக உருவெடுக்கும். இப்படித்தானே நிகழும். ஆசை வளரவிட்டால் மோகமாக மாறிவிடும் என்று நாமும் நினைக்கின்றோம். ஆனால் பகவான் அப்படி சொல்லவில்லை. ஆசைக்கும் மோகத்துக்கும் இடையில் கோபத்தை கொண்டு வருகிறார். ஆசை, கோபம், மோகம், இந்த வரிசையில்தான் ஆசை, அதை அடுத்து கோபம், கோபத்திற்கு அடுத்து மோகம் வருகின்றது என்று சொல்லுகின்றார். உளவியல், சைக்காலஜி இதுதான். ஆசை அதிகரிக்க அதிகரிக்க விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சி செய்வோம். விரும்பியது நிறைவேறிவிட்டால் ஆசையே அழிந்துவிடும், மேற்கொண்டு வளராது. உடனேயே மற்றொரு விருப்பத்துக்கு மாறிவிடும். இது வேறு விஷயம். உலக நீதியை ஆழ்ந்து கவனித்தால் 99% விழுக்காடு விரும்பியது நடக்காது என்பதே. விருப்பத்தை பூர்த்தியாக்க முயற்சிக்கும் போது தடை ஏற்படுகிறது, அடைய முடியாமல் தடுத்து விடுகிறது. இதனாலேயே கோபம் ஏற்படுகிறது என்கிறார் பகவான் கிருஷ்ணர். தடுக்கப்பட்ட ஆசை, பாதியில் நிறுத்தப்பட்ட ஆசை கோபமாக மாறுகின்றது. ஆசை பூர்த்தியாகிவிட்டால் கோபத்திற்கு வழி இல்லை. ஆக ஆசை இல்லை என்றால் அப்பொழுதும் கோபத்திற்கு இடம் இருக்காது என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஞானிகளுக்கு கோபம் வருவதில்லை என்பதை இந்த இடத்தில் சற்று யோசித்து பாருங்கள். ஏன் அவர்களுக்கு கோபம் வருவதில்லை? ஏனென்றால் அவர்களுக்கு ஆசையே கிடையாது, எனவே கோபம் எழுவதே இல்லை. நாமும் ஆசையை தகர்த்து விட்டால் கோபம் வராது, வருவதற்கு வழி ஏதுமில்லை. நினைத்ததை அடைய முடியாத போதுதான் கோபம் எழுகிறது. பல வழிகளில் மீண்டும் முயற்சிப்போம், கிடைக்காது. கோபம் அதிகரித்து கொண்டே போகும். இதனாலேயே மோகம் வருகிறது என்கின்றார் பகவான். ஆசையில் இருந்தே மோகம் வருவதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆசை அதிகரித்தால் மோகமாக மாறும் என்று கருதுகின்றோம். இல்லை, ஆசை அதிகரித்து அது நிறைவேறிவிட்டால் அத்தோடு கதை முடிந்து விடுகிறது. மோகம் வருவதில்லை. ஆசையின் பாதையில் தடை ஏற்பட்டும் கோபம் எழுகிறது. கோபம் அதிகரித்த பின்பே மோகம் வருகிறது. மோகத்துக்கு மூல காரணம் கோபம், அதாவது வஞ்சிக்கப்பட்ட, தடுக்கப்பட்ட, நிறைவேறாத ஆசையே. ஆக மோகம் என்பது கிடைக்காத ஒன்றின் மேல் ஏற்படுவதாகும். மோகமானது காண முடியாத ஒன்றின் மீது, அடைய முடியாத ஒன்றின் மீது, சுவைக்காத ஒன்றின் மீது ஏற்படும் ஈர்ப்பு. புத்தரின் சிறு வயதிலேயே பிற்காலத்தில் அவர் சன்னியாசியாகி விடுவார் என்று ஜாதகங்களின் வழியாக அவருடைய தந்தையார் அறிந்து கொண்டார். புத்தர் நாட்டை தொடர்ந்து செல்வதை தடுக்க திட்டமிட்டார். எப்போதும் புத்தரை சுற்றி இளம் வயது வாலிபர்கள், அழகான இளம் பெண்கள், அழகான மலர் தோட்டம், வாடாத பழங்கள், உணவு வகைகள் இப்படி இருக்குமாறு செய்துவிட்டார். ஆராய்ச்சியாளர்கள் கருத்து என்ன சொல்கின்றார்கள் என்றால், புத்தருக்கு இந்த நிலையினால், அதாவது இளம் பெண்கள், அழகான பூக்கள், வாடாத பழங்கள் இவைகளை கண்டு மோகம் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவருக்கு மோகம் ஏற்படவில்லை, திகட்டி போய்விட்டது. திகட்டி போனதால் துறவரம் பூண்டு விட்டார் என்று சொல்கின்றார்கள். மோகம் ஏற்பட அவருடைய தந்தை முக்காடிட்ட பெண்கள், அளவுக்கு அதிகமில்லாதவாறு பழங்கள், உணவு வகைகள் கேட்டவுடன் கிடைக்காதவாறு கவனித்துக் கொண்டிருந்தால் ஒரு கால் மோகம் பிறந்திருக்கலாம், துறவரம் சாத்தியப்படாமல் போயிருக்கலாம் என்று எழுதுகின்றார்கள். இதனைத்தான் இஸ்லாம் இன்று பின்பற்றுகின்றது. பெண்கள் முக்காடு போட்டுக்கொண்டுதான் உலவ வேண்டும் என்று. இதனால் மோகம் அதிகரிக்கும். உள்ளே அவள் எப்படி இருப்பாளோ என்ற ஆவல் அதிகரிக்கும். மேல்நாட்டில் கடற்கரை மணலில் சூரிய குளியல் என்ற பெயரில் பெண்கள் நிர்வாணமாக படுத்து கிடக்கிறார்கள். அந்த பக்கம் போகின்றவர்கள் திரும்பி கூட பார்ப்பதில்லை. மூடப்பட்ட நிலையில், காணப்படாத நிலையில் மோகம் எழுகின்றது. இதனால்தான் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்று பெரியவர்கள் சொன்னார்கள். திருமணத்திற்கு முன் காண முடியாததால், அடைந்திருக்காத காரணத்தால், உண்மையில் பிரம்மச்சரியம் இருக்கும் பட்சத்தில் ஆசை அதிகரித்து வந்தது. ஆசை அதிகமாகவே வந்தது. நிறைவேறாமல் போனால் கோபம் வரும், கோபம் மோகமாக மாறும் என்று திருமணம் செய்து வைத்து விடுகிறார்கள். மனமான சில மாதங்களிலேயே மோகம் அடிபட்டு போகிறது, விழுந்து விடுகிறது. தடை ஏதும் இல்லாமல் அடைந்து விடுவதாலேயே மோகம் விழுந்து விடுகிறது. ஆசைக்கு தீனி போட்டு விட்டால் ஆசை அடங்கிவிடும், கோபம் எழாது. நிறைவேறாத ஆசையினால் கோபம் வருகிறது. கோபத்திற்கு தீனி போட்டால் அந்த பொருளை அடைந்து விட்டால் கோபம் மாயமாகி விடுகிறது. கிடைக்காத காரணத்தினால் கோபம் அதிகரித்து மோகமாக மாறிவிடுகிறது. மோகத்திற்கு தீனி போட்டு விட்டால் மோகம் விழுந்துவிடும். இல்லை என்றால் மோகம் புத்தியை
குருடாக்கிவிடும். பிரிந்து சென்ற மனைவியை காணச் சென்றவருக்கு பாம்பு கயிறாக தெரிந்ததையும் பிணம் கட்டையாக தெரிந்ததையும் நாம் படித்திருக்கிறோம். இந்த இடத்திலும் நமக்கு தெரிந்தது கோபத்தினால் புத்தி பேரலைக்கிறது என்பதே. பகவான் அப்படி சொல்லவில்லை. கோபத்தினால் புத்தி கெட்டுப் போவதில்லை, நினைவு தடுமாறுவதில்லை. கோபத்தினால் வந்த மோகம் அதிகரிக்க, அதனால் நினைவின் புரட்சி மோகத்திற்கு பின்பே ஏற்படுகிறது என்கிறார் பகவான். கோபத்தினால் ஒன்றை மற்றொன்றாக காண்பதில்லை, மோகம்தான் அப்படி பார்க்க வைக்கிறது. காமத்தினால் ஏற்பட்ட மோகத்தால் பல பொருட்கள் வெவ்வேறாக தெரிகிறது. இந்த மோகமே நினைவில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. நினைவில் தடுமாற்றத்தை புத்தி கெட்டுப் போய் அவன் முழுவதுமாக வீழ்ச்சி அடைகின்றான். நினைவில் மாற்றங்கள் ஏற்பட்ட பின்பே புத்தி கெட்டுப் போகிறது. ஏன்? நினைவு என்பது முதலில் இருப்பது. அதையடுத்து உள்வட்டத்தில் புத்தி இருக்கிறது. முதலில் நினைவு பாதிப்பு, அடுத்தது புத்தியில் பாதிப்பு. நினைவு தடுமாறுவதால் பதிவுகள் குழம்பி விடுகின்றன. உலகில் நாம் செயலை செய்யும் போது ஏற்கனவே ஏற்பட்டுள்ள பதிவுகளை கொண்டு ஒப்பிட்டோ அதன் அனுபவத்தை கொண்டோதான் நாம் செய்து வருகின்றோம். ஒரு செயலுக்கு எதிர் செயல் புரிய வேண்டும் என்றால் ஏற்கனவே உள்ள பதிவுகளில் இருந்தே செய்கின்றோம். ஞானிகள் அப்படி செய்வதில்லை என்பதை பின்னால் ஒரு நாள் பார்ப்போம். நினைவு தடுமாறி விடுவதால் பதிவுகள் கலங்கி அடுத்த உள்கட்டத்தில் உள்ள புத்தியை கெடுத்துவிட நாம் முழுவதும் வீழ்ச்சியின் அடியில் விழுந்து விடுகின்றோம். ஆக மனதில் வீழ்ச்சிக்கான இந்த வரிசை கிரமத்தில் இன்றைய உளவியல் நிபுணர்களும் பாதியளவே ஆராய்ச்சி செய்ததாக சொல்கின்றார்கள். பகவான் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இத்தகைய ஆய்வு ஒன்றை மிக அற்புதமாக நமக்கு தந்திருக்கின்றார். மனதின் வீழ்ச்சி புலன்களின் வேலையில் மனதை நுழைய விடுவதால், அதாவது நன்றாக உள்ளது, அழகானது என்ற கருத்து ஏற்படுவதே சூட்சமாக பிடிப்பு உருவாக காரணம். இதுவே விதை. இது வளர்ந்து மரமாகி புத்தி கெட்டு அழிவு ஏற்படுகிறது. இதை உணர்ந்து தெளிந்துவிட்டால் மனம் வீழ்ச்சி பாதைக்கு செல்லும் முன் தடுத்து விடலாம், உயர்நிலைக்கு திருப்பி விடலாம். மனதின் தாழ்வுக்கான படிக்கட்டுகளை 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பகவான் கிருஷ்ணர் கீதையில் வரிசை கிரமமாக அலசியிருக்கிறார் என்பதை நோக்கும்போது நமது கலாச்சாரம், கல்வி எத்தனைக்கு எத்தனை உயர்ந்த நிலையை எட்டியிருந்தது என்று தெரிந்து கொள்ளலாம். இன்று மேலை நாட்டு கலாச்சார பிடிப்பால் அனைத்தையும் இழந்து நமது நாட்டு தத்துவங்களிலும் நூல்களிலும் நம்பிக்கையின்றி பிறருடைய இரவல் கருத்துக்களில் காலம் தள்ளிக்கொண்டு போகும் சூழலுக்கு வந்துவிட்டோம். அந்தோ பரிதாபம். தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.